திருப்பதி ஏழுமலையான் இருக்கிறார். எப்ப இடம் மாத்திக்கினாங்க? ஆமா, போயிங் போட்டு போயிட்டாரு அவரு. அப்படின்றா? டேய், போயிங் போற கணக்கு எப்பறா உனக்கு அம்சமா வருது? ஏன்டா என்னடா சமாச்சாரம்? இந்த போயிங் போறதுலாம் அதெல்லாம் கை வந்த கலை இல்ல. அனுபவசாலி. தாங்க. பகவானே 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 பகவானே, எனக்கு ஆண் பிள்ளை இருக்கிறது. ஆண் பிள்ளை இருக்கிறது. பெண் பிள்ளை இல்லை. பெண் பிள்ளை இல்லை. ஆனா என் பெண் குழந்தை பிறந்தால் உன் சன்னதிக்கு வருகிறேன். சன்னதிக்கு வரேன். என் கைய உண்டியில போடுறேன். 4 குத்து பணத்தை 500 ரூபாய் கட்டு. மொத்தம் குத்து குத்தா வாரி 10-20 வேணாம். ஒரு 4-5 பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு பராத்தி. 4-5 பேருக்கு ஏண்டா 100 பேர் 50 பேருக்கு போட்டா துட்டு மொத்தம் செலவாயிடும்டா. 4 பேருக்கு அன்னதானம். 4 பேருக்கு மட்டும். யார் யாருக்கு? நானே, மொண்டாட்டி, என் பொண்ணு, என் பிள்ளை. குடும்பத்துக்கு ஊருக்கு வச்சு கொட்டிக்கிற துண்டு பிடிங்கிரு. சரி, எப்போ எப்போ எப்போன்னு ஆமா ஆமா, எங்க எந்த கோயில்ல சோறு போடுவாங்களோன்னு வயிற்று காலியா எடுத்துக்கின்னு வரீங்க. நீ சாப்பிடாதான் இருக்கிற குழந்தை. அதனாலே பெண் குழந்தை பிறந்து விட்டால் பகவான் மீது பிரார்த்தனையோடு ஆமா 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 திருப்பதிக்கு சென்று பக்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆமா, அன்னதானம் நடக்கிறது. ஆலயம் இருக்கிறது. ஆண்டவன் மட்டும் காணவில்லை. ஆண்டவன் மட்டும் வடையிலென்ற கிராமத்திலே வந்திருக்கிறாரா பகவான்? இப்போ ஆமா, யார் பஸ் ஆச்சு கொடுத்தது? இது கூட பஸ் ஆச்சு கொடுப்பாரா? வந்துக்கிறாரா பகவான்? வந்துட்டாரா? ஆமா ஆமா, இங்க இருக்கிறாரா? பார்க்க முடியுமா? முடியும். பட காமிக்கிறேன். வா வா, ஏதோ நம்முடைய நவகஜந்த மறந்து திருவாரூர் முன்பாக ஜாக்கிரதையாக கவர்மெண்ட் வருகிறாயே. ஜாக்கிரதையாக சுவாமி. நம்முடைய பக்தர்களுக்கு யாதாக இருக்கணும்டா? எந்த குறையும் கிடையாது. உனக்கு சாப்பிட்டுதுங்க, ஈரன் கூட பார்க்கல, போட்டுதுங்க, பட்டுது. அந்த அளவுக்கு ஆமா சவுத்தா போச்சு. அப்படி இருந்தாலும் உனக்கு ஏதாவது குறைகள் உண்டா? ஆண்டவா, என் குறையை தான் நீ அகற்றி விட்டீரே. உன் குறையெல்லாம் நீக்கிட்டேன். சரி, எப்படி இருந்தாலும் நான் வந்திருக்க கூடியவர் என்ன இனி யாரும் விளக்கம் தெரிகிறதா? அந்த விளக்கத்தை சொல்லுங்க சுவாமி. தேவகி அம்மனுக்கும் வசுதி அவருக்கும் 8வது மகனாக ஜனனமானேன். 8வது பிள்ளையாக பிறந்து, ஆமா 8வது பிள்ளையாக பிறந்து
கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் என்று சொல்வார்கள். ஆமா அல்லவா? கிரேதாயுகத்திலே இரண்யாட்சனை கொல்ல நரசிம்ம அவதாரம் எடுத்து நரசிம்ம அவதாரம் கிரேதாயுகத்திலே. ஆமா திரேதாயுகத்திலே ராவணன் கும்பகர்ணனை கொல்ல ராமனாக அவதாரம் எடுத்து ராம அவதாரம். ஆமா. துவாபரயுகத்திலே பாண்டவர்களுக்கு சகாயனாகவும் துரியோதனாதிகளுக்கு விரோதியா இருந்து வரீங்க. ஆமா. பூமி வாரத்தை தீர்க்க பூமாதேவியானவள் என்னிடத்திலே வந்து முறையிடு. அண்ணா, பூமி வாரம் என்னால் தாங்க முடியவில்லை. இந்த பூமி வாரத்தை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்ல பூமி வாரத்தை தீர்க்க வேண்டும் என்று நான் கங்காணம் கட்டின்னு இருக்கேன். ஆமா, கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கிறேன். இந்த பூமி வாரத்தை தீர்க்க பஞ்சபாண்டவர்களாக விளங்கக்கூடிய பஞ்சவரைகளை ஆயுதமாக பயன்படுத்த போறேன். பாண்டவர்களை ஆயுத கருவிகளா பயன்படுத்தி. ஆமா. ஆகையால் துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் விரோதம் வந்து ஏற்பட்டது. விரோதம் ஏற்பட்டு ஆமா துரியோதனன் பாண்டவர்கள் வாழ்வை கண்டு பொறாமையடைந்து பாண்டவர்கள் லகுவாக வரவழைத்து சூது சக்கட்டான் ஆடினார். சூது சக்கட்டான் ஆடி நாடு நகரம் ராஜா கஜா துரகபதவாதி உப்பு சட்டி விறகோடு அனைத்து அவருக்கு உண்டான். அனைத்து அபகரித்து ஆமா அதோடு பிடித்தான என்ன செய்தான்? 12 வருட வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் என்று கானகவட்டி விட்டார். ஆமா. கானகம் சென்ற பாண்டவர்கள் 11 வருடம் 6 மாத காலம் கானகம் காலத்தை கழித்தார்கள். உன்னுடைய அருளால் காட்டிலே இன்னும் 1 வருடம் 6 மாத காலம் சென்றால் 1 வருடம் 6 மாத காலம் முடிந்த பிறகு நாட்டிற்கு வந்துடலாம். ஆமா. ஆனால் இதற்குள் சாந்தமூர்த்தியும் அதாவது தர்மநந்தனன் யுத்தஸ்ரீனாக விளங்கக்கூடிய சாந்தமூர்த்தியும் என்னுடைய தங்கா திரௌபதியும் இருவருமாக என்னை தியானித்திருக்கின்றார்கள். என்னவென்று சென்று காட்சி கொடுக்கலாமா? ஆகட்டும் சுவாமி. சூது சக்காட்டான் ஆடி நாடு நகரம் அனைத்து அமர்ந்து கொண்டார்.
உங்கள் வாழ்வை நீங்கள் வாழக்கூடாது என்று பொறாமை அடைந்தால் அப்ப கூட அருமை தம்பின்னு சொல்றீங்க. ரத்த பாசம். சரி, என்ன செய்வது? சரி, காரகம் சென்று ஒரு வருடம் 6 மாத காலம் காலத்தை கழிக்க வேண்டும். அது எப்படி என்று தெரியவில்லை. நாட்டுக்கு போயிடலாம், கண்டிப்பா போயிடலாம். ஆகையால் நாங்கள் எப்படி காலத்தை கழிப்பது என்று என்னை அழைத்து கேட்டு. ஆமாங்க. சாந்தமூர்த்தி, என்னங்க நீங்களோ காலகம் வந்து 6 மாத காலமாகிறது. ஆமா. இதற்குள் நாட்டில் என்ன நடந்தது தெரியுமா? தெரியாது. உங்கள் தம்பியாக வழங்கக்கூடிய துரியோதனன், நீங்கள் 8வது வனம் ஒரு வரமாக காலத்தை கழிச்சுட்டு வந்தீங்க. அது 8வது வனம் குருபரா மகாமுனிவர் ரிஷிவனம். அந்த குருபரா மகாமுனிவர் ரிஷிவனத்திலே மூங்கில் உராய்ந்து கானகம் தீப்பற்றி எரிந்து பாண்டவர்கள் நீங்கள் அழிந்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு கர்மகாரியம் செய்ய நாள் வைத்து விட்டாயா? செய்தால் செய்து விடுங்க. ஒருவர் இறந்து விட்டார்கள் என்று அவர் உத்திரிகை என்று சொல்லக்கூடிய கர்மாந்திர கடன் செய்து விட்டார். மறுபடியும் நீங்க நாட்டிற்கு போக முடியாதா? போக முடியாது. காட்டிலே இருந்துடலாமா? அப்படி காட்டில இருந்துட்டா உங்களுக்கு உண்டான ராஜ்யம் என்ன ஆகுது? அதுவும் வேணும், ராஜ்யமும் வேணும். ஜானகத்திலே இருந்துடுறோம் அப்படின்ற சாந்தமூர்த்தி, அப்படி உங்களுக்கு ராஜ்யம் வேண்டும் என்றால் இந்த கருமாந்திர கடனை செய்யாமல் தடுத்து நிறுத்தணும். அந்த வேலையை நிறுத்தணும். ஆமா. அதனால் உங்கள் ஐவர் ராஜாக்கள் இருக்கின்றீர்கள். தர்மர் வீரரத்ன சகாதேவர் உங்கள் ஐவர் ஆடவர்கள் ஐவராலும் முடியாது. எங்களால முடியாது. முடியாதியா? உங்களால முடியுமா? என்னாலையும் முடியாது. யாரால? என்னுடைய தங்கை. எங்களால முடியாது. ஆமா. உங்களால முடியாது. ஆமா. என்னுடைய தங்கை உங்களுடைய மனைவி திரௌபதா இருக்கின்றார் அல்லவா? அந்த அழகு திருவாச்சாரி திரௌபதியால் ஒருவதால் தான் முடியும். அப்படியா சுவாமி? ஆகையால் என் தங்கையை நான் அழைத்ததாக வர சொல்லியே. அம்மா வாழி வாழி தங்கையே, அம்மா நீ மஞ்சளவாய் நீருளியே, அம்மா அம்மா வாழி தங்காவாயி திரௌபதாவாயி யாகேஷான வாயி வாயி தங்கையே, நீ மங்களவாய் நீருளியே, வாயி வாயி தங்கையே, மங்களவாய் நீருளியே. கண்ணனுடைய அருள் பெற்று யாரோட உரையமன்றனை சிறந்தவையாக வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் மனதார வாழ்த்துகின்றேன். அம்மா அவ்வாறே ஆகட்டும் அண்ணா. அம்மா
உண்மைதாம்மா. ஏதாவது விசேஷம் உண்டா? அம்மா ஏன் இந்த துக்கம் கொண்டாய்? அம்மா என்னுடன் பிறந்த தங்கா அப்படி இருந்தாலும் உம்மை தேடி நான் வந்திருக்கின்றேன் என்று எதற்காக வந்திருக்கின்றீர்கள் அண்ணா? அம்மா துரியன் செய்த கொடுமையால் வெளிநாட்டு வட வனவாசம் போராண்டாக்கியாக மாசம் உங்களை காண ஓட்டினார்.